அட இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனாதாங்க விதவிதமா சாப்பிட முடியும். சமீபத்தில் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிருந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்லாம் கொடுத்து வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் அதெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். செம்மையா இருந்தது. பையாங்க போடுற பானிபூரி எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி அதையும் வாங்கலான்ட்டு கியூவில் நின்றுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்கில் தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்தது. அப்புறம் பானிபூரி ஒரு வழியாக வாங்கி சாப்பிட்டா ஒரே புளிப்பு அப்படிதாங்க இருந்தது. அதுக்கப்புறம் 90ஸ்ல இருந்த எல்லாமே வச்சிருந்தாங்க. கோல்டு சாக்லேட்டு, அப்புறம் சிகரெட் சாக்லேட்டு, ரோஸ் சாக்லேட்டு, டாடி மம்மி சாக்லேட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. 90ஸ்ல என்னெல்லாம் இருந்ததோ ஞாபகப்படுத்த மாதிரி இருந்தது. அப்படியே பலூன் ஷூட்லாம் வச்சிருந்தாங்க. நாமளும் அப்படியே ஒரு துப்பாக்கி எடுத்து டமாலும் ஒன்று சுட்டோம். நம்ப மாட்டேங்குன்னு தெரியும், ஆனால் நான் தாங்க சுட்டேன் அதை. அதுக்கப்புறம் டிராயிங்லாம் வரைஞ்சிருந்தாங்க. செம்மையாக வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் சுத்துறா கைக்குள்ள சுற்றி செல்ஃபி வீடியோலாம் எடுத்துட்டு நம்ம வந்த வேலையை விட்டு எதை பண்ணுகிறோமேட்டு நம்ம சாப்பிடலாம் இறங்கினா நமக்கு முன்னாடி நம்ம ஆள் ஒருத்தர் வேட்டியெல்லாம் கட்டிட்டு பிரியாணிலாம் கட்டின்னு கட்டியிருந்தாரு. சரி நம்மளும் ஒரு பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டா என்ன பிரியாணி பார்த்தா மட்டன் பிரியாணி. நான்வெஜ் மட்டும் தான் வச்சிருந்தாங்களாம். பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் வச்சிருந்தாங்க. சரி அதை மட்டும் ஏன் ஒன்றும் பாவம் அப்படின்ட்டு அதையும் ஒரு பிளேட்டை வாங்கி எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பணுங்க அங்கேருந்து. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.